கூகுளுடைய லீட் டிசைனர் டக்ளஸ் பவுமன் இதெல்லாம் ஒரு வேலையா, இங்க நான் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த கம்பெனி விட்டு வெளில போயிட்டாராம். எதனால தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். ஹே, திஸ் இஸ் விக்கி, தி பிராண்ட் மேக்கர். கூகுளுடைய சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அங்க இருக்கிற டேட்டா ட்ரிவன் அப்ரோச். அங்க எந்த ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதை டேட்டா வச்சு ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம அசம்ஷன்லயோ இல்ல எனக்கு பிடிச்சிருக்கணும் நம்ம அங்க ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. ஸோ மரிசா மேயர் அப்படிங்கிற ஒரு சீனியர் எம்ப்ளாயி கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, சர்ச் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிவிஷன்ல. இன்ஃபேக்ட் இந்த டைம்ல தான் கூகுள் ஆட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ரேண்டமா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு யூசர் ஒரு லிங்கை பார்த்தா அந்த லிங்கை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த லிங்க்குடைய கலரா ஒரு 41 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவை இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு கலருக்கும் இவங்க ஏபி டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. இதுல எந்த கலரை அதிகமா கிளிக் பண்றாங்க அப்படின்னு. இந்த மாதிரி 41 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூக்கும் அவங்க ட்ரை பண்ணி ஃபைனலா ஒரு பர்டிகுலர் ப்ளூக்கு இவங்க அரைவ் ஆயிருக்காங்க. இதுல கரெக்டான ப்ளூ ஐடென்டிஃபை பண்ணி அதை டேட்டாவோட ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்க்குடைய கலர்ஸ் எல்லாத்தையும் அந்த ப்ளூல மாத்திருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த வருஷம் அவங்களுடைய ஆனுவல் ரெவென்யூ $200 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ்க்காக டென்ஷன் ஆகி தான் அந்த லீட் டிசைனர் அந்த வேலையை விட்டு போயிட்டார். இந்த இடத்துல இவங்களுக்குள்ள வந்த இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மரிசா மேயர் ஒரு இன்ஜினியர், டக்ளஸ் பவுமன் ஒரு டிசைனர். ஆனா மரிசா மேயர் ஒரு இன்ஜினியர் ஆஸ்பெக்ட்ல அதை ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்டிமைஸ் பண்ணுமா என்ஹான்ஸ் பண்ணுமா எது முக்கியம் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. அண்ட் ஃபைனலி ஆப்டிமைசேஷன் 1. அதனால தான் இவங்களுக்கு அந்த $200 மில்லியன் அடிஷனல் ரெவன்யூ கிடைச்சிருக்கு. ஸோ மரிசா மேயர் இவங்க ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூஎக்ஸ்ல பண்ற சின்ன சின்ன டேட்டா ட்ரிவன் ட்வீக்ஸ் கூட நமக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. So what is your thought? ஒரு டிசைன்ல விசுவலைசேஷன் முக்கியமா இல்ல ஆப்டிமைசேஷன் முக்கியமா?